என்னப்பா பண்ற? ஆமா வேணாம், வேணாம். இல்ல லாஸ்ட் 10 நிமிஷம் என்ன ஃபயர் இருந்துச்சு நீங்க எபிசோடு. ஃபயரா இருந்துச்சா அவனுக்கு? பயங்கர ஃபயர் தான். சிப்ஸ் மாதிரி இருந்துச்சா இல்ல ஃபயரா இருந்துச்சா? டிப்ஸ் பாப்கார்ன் எல்லாம் வச்சு நம்ம லாஸ்ட் 10 நிமிஷத்தை பயங்கரமா பார்க்கலாம். ஸோ எஸ் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ வெல்கம் டு த டே 5 டே 4 டே 5. டே 5 ஓகே சூப்பர். ஸோ டே 5ஓட ரிவ்யூக்கு நம்ம வந்திருக்கோம். ஸோ எஸ் கடையை திறக்கும் போதே பார்த்தீங்கன்னா வந்து அந்த லாஸ்ட் 10 நிமிஷம் ஃபைட் அதுக்கு நம்ம அப்புறமா வருவோம். ஃபர்ஸ்ட் நம்ம அன்றாட வேலைகளை பார்த்துலாம். ஓகே சொல்லுங்க ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் என்னாச்சு? நிறைய நடந்துச்சு. ஸ்டார்டிங் சொல்ல தேவையில்ல, ஓவரால் எபிசோட் எப்படி இருக்குன்னு சொன்னீங்கன்னா எப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கலாம். ஸ்டார்டிங் சொல்லி ஆகணும். ஆக்சுவலி என்னன்னா சுபிக்ஷா வந்து பாத்தீங்கன்னா தூங்கிட்டு இருந்தாங்க. அப்ப கனியக்கா வந்துட்டு நீங்க எழுந்துட்டீங்கன்னா வேலையை ஸ்டார்ட் பண்ணிடலாம், நீங்க எழுதுங்கோங்க அப்படின்ற மாதிரி கொஞ்சம் ஃபோர்ஸ் பண்ற மாதிரி இருந்துச்சு. அங்க சுபிக்ஷாக்கு ஒரு பவர் கொடுத்துருக்காங்க. ஸோ பவர்ல வந்துட்டு அவங்க வந்து அந்த பவர் யூஸ் பண்ணனால தான் தூங்குறாங்க கொஞ்சம் லேட்டா. அந்த பவரை அவங்க ஏன் அங்க யூஸ் பண்ணல? அங்க வந்து அவங்க இறங்கி போயிட்டாங்க. ஏன்னா பிரவீன் ராஜாவும் வந்து சொன்னாங்க. அதுக்கப்புறமா சாரி அவர் பேர் என்னது வினோத்குமார், கானா வினோத்தும் வந்து சொன்னாரு. அதுக்கப்புறம் கனியும் வந்து சொன்னாங்க. அப்ப கனி சொன்னும் போது அவங்க கொஞ்சம் காம்ப்ரமைஸ் ஆயிட்டாங்க. ஸோ அங்க வந்து அவங்க இறங்கிருக்க கூடாது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா ஒரு கேமரா ஒரு பவர் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த பவரை வந்து அவங்க இன்னும் கொஞ்சம் வாய்ஸ் ரைஸ் பண்ணிருக்கணும். அவங்க வந்து இப்ப கனி சொல்றாங்க, அதாவது நான் வந்து ஃபுல் டே நான் நிக்கிற மாதிரி ஆயிடுதுமா அப்படி இப்படி சொல்றாங்க. என்ன வேணா சொல்லலாம், உனக்கு ஒரு லக்ஸரி கொடுத்துருக்காங்கன்னா கண்டிப்பா வந்துட்டு அதை நீ யூட்டிலைஸ் பண்ணி தானே ஆகணும். ஸோ அதை வந்து அதாவது இன்னைக்கு டே 1 முழிச்சிருக்காங்க போல. நான் வந்து குக்கிங் டீம்ல இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது, நான் எந்த வேலையுமே பண்ணலன்னு சொல்லிட்டு இன்னைக்குதான் முழிச்சு ஒரு 10 எடுத்து வைக்க போறாங்க போல. சோ அதுதான் நீ சொல்றதுதான் கரெக்ட். லக்ஸுரிங்கிறது ஒரு பவர். ஸோ இவங்களுக்குலாம் ஒரு பிரெயின், சின்னதா பிரெயின் இருக்குமா, வேலை செய்யணும். கானாவுமே வந்து பாத்தீங்கன்னா அந்த லக்ஸுரி இதுலதான் தூங்குறாரு. அது எப்படி யூட்டிலைஸ் பண்ணுங்கிற ஒரு விதமே தெரியல. இவங்க போயிட்டு சுபிக்ஷா வந்து எழுப்பி வெளில கொண்டு வர்றது அன்சாட்டிஸ்ஃபை தான் நான் சொல்லுவேன். என்னை பொறுத்த வரைக்கும் அந்த பவர்னு ஒண்ணு கொடுத்துருக்காங்க. அதை வச்சு என்னாலாம் எல்லாரையுமே ட்ரிகர் பண்ண முடியுமோ, ஏதோ ஒரு டென்ஷன் ஏற்றி விட்டு ஒரு இது பண்ணி விடலாம். ஸோ இவங்க நினைச்சா முடியும். பட் அதையுமே வந்து ஒரு பொண்ணு பண்ணுதுங்கிற பட்சத்துல நான் பழைய வீடியோல சொல்லிருப்பேன் 1 or 2%. அதாவது இங்க வந்து ரம்யா ஜோ வந்து சுபிக்ஷா கூட சேர்ந்து சூப்பரா பண்ணிட்டு இருந்தாங்க. அப்ப பிளான் போட்டாங்க. இப்ப பாத்தீங்கன்னா அவங்களுமே கலந்துக்கிட்டாங்க, இவங்க மட்டும் தான் தனியா இருக்காங்க. சோ லக்ஸுரி எல்லாம் சேர்ந்து ஒரு பிளான் பண்ணி அழகா ஒரு இது, ஏன்னா சூப்பரான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, ஒரு அழகான ஒரு டாஸ்க் பண்ணி கொடுத்துட்டாங்க. நீங்க இதை வந்து நீங்க யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு. சோ இவங்க எல்லாம் டீம் ஒர்க்கா அமைஞ்சு சூப்பரா பண்ணா இதை இன்னுமே வேற லெவலுக்கு கொண்டு போனான். ஆனா அங்க யாருக்குமே வந்து அந்த மைண்டுங்கிற ஒரு இதுவே வேலை செய்யல. எல்லாம் குப்பையா போதுங்க, சாப்பிடுதுங்க, சாப்பாடுல உப்பு அள்ளி போட்டா சண்டை போடுதுங்க, கன்றாவே ஏதோ பண்ணிட்டு இருக்கீங்க. அதுதான் நான் சொல்லணும். எஸ், ஸோ கரெக்டா தான் சொன்னீங்க. ஸோ அதனால சுபிக்ஷா வந்து அந்த பவர் அங்க இன்னும் கொஞ்சம் யூஸ் பண்ணிருக்கலாம். ஆனா வந்து ஏன் கனியக்கானால கொஞ்சம் சரி அக்கா சொல்றாங்களே அப்படின்னு இறங்கி போயிட்டாங்களான்னு தெரியல. பட் அது வந்து அவங்க பண்ணிருக்கவே கூடாது அப்படின்னு தான் நான் சொல்ல முடியும். இப்போ ஆதிரி அந்த இடத்துல இருந்தாங்கன்னா கண்டிப்பா சவுண்ட் விட்டுருப்பாங்க. பட் ஆனா வந்து சுபிக்ஷா வந்து அந்த விஷயத்த தவறிட்டாங்க. ஸோ எஸ், அதை தொடர்ந்து அடுத்தது பாத்தீங்கன்னா வந்து இந்த தண்ணி பிடிக்கிற டாஸ்க்கு. ஸோ சபரியும் கமருதீனும் போட்டி போட்டு பிடிச்சிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா தலை போட்டி மெயின் அதுதான் சொல்ல வந்தேன். சொல்லு. ஸோ தலை போட்டியில வந்து 3 கண்டஸ்டன்ட், துஷார், அப்புறம் பிரவீன் ராஜா, அப்புறம் ஆதிரை. ஸோ இதுல வந்துட்டு அந்த 3 அதாவது லாஸ்ட் டாஸ்க் ஃபைனல் டாஸ்க் தான் கொஞ்சம். ஆக்சுவலி நான் என்ன சொல்றேன்னா, நான் இன்னைக்கு உங்ககிட்ட சொல்லியிருந்ததுதான் முன்னாடி. என்னன்னா இப்போ ஒரு கேப்டன்சி டாஸ்க் ஒரு சிவியாரிட்டி வைக்கிறப்போ ஓகே ஸோ சாரி ஸோ அந்த ஃபைனல் டாஸ்க் வந்து எவ்வளவு சிவியரா இருந்திருக்கணும். ஏன்னா ஃபர்ஸ்ட் டாஸ்க்கு நம்ம நல்லா பார்க்கணும், கொஞ்சம் ஒரு இது இருக்கு, பால் அதெல்லாம் வச்சிருக்காங்க. செகண்ட் வந்து இன்னும் அந்த துணி துவைக்கிறதுன்றது இன்னும் சிவியர். அப்போ தேர்ட் டாஸ்க் வந்து இன்னும் சிவியரா தானே இருக்கணும். அங்க வந்து திருப்பி நீங்க வந்து ஓட்டிங் பேசிஸ் எல்லாம் வரணும் அப்படின்னா கண்டிப்பா யாருக்கு அங்க ஃபேவரட்டிசம் இருக்கோ அவங்க தான் வருவாங்க. ஸோ லாஸ்ட் டாஸ்க்கு எனக்கு சுத்தமா எனக்கு பிடிக்கவே இல்லை. என்னன்னா நான் நினைச்சேன் சரி லாஸ்ட் டாஸ்க்கு பயங்கர கஷ்டமா இருக்கும், ஏதாவது என்டியூரன்ஸ் டாஸ்க்கோ இல்ல பெயின் டாஸ்க் பேர் பண்ற மாதிரி இருக்கும்னு நினைச்சேன். ஏன்னா ஃபர்ஸ்ட் போட்டின்ல. பட் ஆனா அது வந்து இவங்க வந்து பாத்தீங்கன்னா கடைசியில வந்து அங்க யாருக்கு பிடிக்குமோ அது வந்து சுத்தமா நல்லாவே இல்லை. அண்ட் அவங்க வச்ச டாஸ்க்கும் பாத்தீங்கன்னா ஒன்னு வந்து அந்த இது டிஷர்ட், இன்னொன்னு மாஸ்க், இன்னொன்னு வந்துட்டு வாயை வந்து கட்டி போட்டுருணும்னு சொல்லிட்டு. ஸோ துஷார் வந்து எடுத்துட்டு என்ன சொல்லியிருந்தாருன்னா
நான் வந்து பேசாம இருக்கிறேன். ஏன்னா பேசால நான் பண்ண முடியும் அப்படின்றேன். ஏன்னா உண்மையிலேயே துஷாருக்கு பேச தெரியாது, வேற விஷயம். அவன் சைலண்டான நல்ல பையன் அவன் கரெக்ட். ஆக்சுவலி. ஆமா. சோ அதனால பேஸ் வாய்ஸ்ல வந்து சொன்னார், இந்த மாதிரி நான் வந்து கண்டிப்பா வந்து நான் பேசி நான் வந்து இது பண்ண போறதில்ல. ஸோ நான் வந்து என்னோட ஆக்ஷன்ஸ்லயும் நல்லா பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி துஷார் வந்து அந்த இதை எடுத்து போட்டாரு. அதை தொடர்ந்து ஆதிரை வந்து பாத்தீங்கன்னா மாஸ்க் எடுத்துக்கிறேன். மாஸ்க் வந்து நான் வந்து எதுக்கு மாஸ்க்கும் போட தேவையில்ல, அதனால இந்த மாஸ்க் நான் போட்டுக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு கதை விட்டாங்க. அடுத்து பிரவீன் ராஜா வந்து அவர் என்ன கதை சொன்னா எனக்கே ஞாபகம் இல்லை. அவர் வந்து சொன்ன கதை அவ்வளவு அப்பீலிங்கா இல்ல. அந்த வெள்ளை சட்டை எடுத்து நான் வந்து கட்சிக்கார மாதிரி வீட்டுல சுத்த போறேன் அப்படின்னு சொல்லி இது சொன்னாரு. என் மனசு வெள்ளையா இருக்கும் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொன்னாரு. அப்படிலாம் சொல்லிட்டு வந்தாங்க. துஷார் சொன்ன ரீசன்ஸ்க்கே பாத்தீங்கன்னா உள்ள வந்து கை தட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நான் அப்பயே டிசைட் பண்ணிட்டேன், துஷார் தான் ஜெயிக்க போறாங்கன்னு சொல்லிட்டு. அண்ட் அந்த இடத்துல கொஞ்சம் எல்லாருக்குமே துஷாரை கொஞ்சம் பிடிக்கும். ஸோ அதனால துஷார் தான் கேப்டன். ஸோ அவரு கடைசியில இந்த கேப்டன்சி டாஸ்க் வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டரா ஆக்கிக்கலாமோ அப்படின்றதுதான் என்னோட கருத்து. சொல்லுங்க உங்களோட கருத்து. ஃபேக்ட். நீங்க சொன்னது எல்லாம் கரெக்டான ஃபேக்ட். ஏன்னா ஃபர்ஸ்ட் டாஸ்க் ஓகே, செகண்ட் டாஸ்க் வர்றப்ப அந்த உதறி கலக்கிறது கொஞ்சம் டஃபா இருந்தது. ஸோ தட் தேர்ட் டாஸ்க்கும் அப்படி இருக்கும்னு நினைக்கும் பொழுது நான் இந்த மாதிரி ஓட்டிங் ப்ராப்ளம் சொன்னேன். நான் துஷா தான் மைண்ட்ல இருந்தேன். ஏன்னா அவர் தான் ஃபர்ஸ்ட் சூப்பர் டீலக்ஸ் ரூம்ல இருந்தாரு. அதுக்கப்புறம் ஸ்வாப் பண்ணாரு. ஸோ அப்பே வந்து பாத்தீங்கன்னா எல்லா கூட கனெக்ஷன் ஆகி போச்சு. ஸோ ஓட்டு முக்கால்வாசி வந்து அவரு தான் போவோம் அப்படிங்கிற மாதிரி நினைச்சேன். அதுக்கு ஏற்ற மாதிரியே ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சாங்க. எனக்கு என்னன்னா ஃபர்ஸ்ட் வீட்டுல வந்து ஃபர்ஸ்ட் தலைக்கு ஒரு தனி ரூம் இருக்கு. ஸோ ஒரு கேப்டன்ங்கிறது ஒரு கிரிப்பு. ஸோ அந்த வீட்டே வந்து ஆள போறாங்க. ஸோ அவங்க சொல்றதுதான் கேட்கணும் அப்படிங்கிற பட்சத்துல ஒரு வெறித்தனமான ஒரு டாஸ்க் எதிர்பார்த்தேன் நான். ஓகே, கஷ்டப்பட்டு ஜெயிச்சு இந்த அவருக்கான தனி ரூம் கிடைக்குது அப்படின்னா அதுக்கு வேர்த்தியா ஃபீல் ஆகணும். இது வேர்த்தியான்னு கேட்டா ஃபர்ஸ்ட் 2 டாஸ்க் ஓகே வேர்த், தேர்ட் டாஸ்க் வந்து வேர்த்தே இல்லை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ இந்த டீம் ஏன் இப்படி பண்ணுதுங்கிறது எனக்கு ஒண்ணுமே தெரியல. நான் என்ன நினைச்சேன், சரி கண்டஸ்டன்ஸ் தான் வந்து நம்மள வந்து சாட்டிஸ்ஃபை பண்ண மாட்டாங்க, அட்லீஸ்ட் பிக் பாஸ் டீம் ஆச்சு டாஸ்க் மூலியமா வந்து நம்மள சாட்டிஸ்ஃபை பண்ணுவாங்கன்னு நினைச்சேன். ஒரு டாஸ்க் 2 டாஸ்க் ஆச்சு. ஒண்ணுமே புரியல. கரெக்டா தான் வச்சிருக்காங்க பார். ப்ரொமோஷன்லாம் வந்து கரெக்டா அவங்க முன்னாடியே ஹிண்ட் கொடுத்துருக்காங்க சஞ்சய். நமக்கு தான் வந்து தெரியாம நம்ம வந்து பிக் பாஸ் சீசன் 9 சொல்லி நம்ம 30 நாளா ஸ்டேட்டஸ் போட்டுட்டு இருக்கோம். ஆனா அவங்க வந்து கிளியராவே வந்து டீம் வந்து சிக்னல் கொடுத்துட்டாங்க. ராக்கி சிக்னல் பாய் கொடுத்துட்டான் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லிட்டாங்க. ஒண்ணுமே புரிய போறது இல்ல, போக போகதான் தெரியும், நீங்களே பாத்துக்கோங்க. ஏதோ புது டீம் போல இந்த வாட்டி. எல்லாருமே புதுசா நார்த் இந்தியன்ல இருந்து எடுத்து வந்து போட்டிருக்காங்க போல. நீங்க பழகிக்கோங்கடா, எங்க பழகிக்கோங்க அப்படின்ற மாதிரி எஸ்கே சூர்யா மாதிரி டாஸ்க் எழுதும் போது வாயில ஒண்ணு போட்டு மெர்சல் படம் எஸ்கே சூர்யா மாதிரி உங்களுக்கு தெரியுங்களா பழகிக்கோங்க அப்படின்ற மாதிரி இந்த சீசனை போட்டு பழகுன்னு பழகுறாங்க. சோ அந்த பழக்கம் ஒரு பக்கத்துல இருந்தாலும் நம்ம ஹவுஸ்ல பாத்தீங்கன்னா வந்து பார்வதியும் திவாகரும் பயங்கரமா வந்து பழகுறாங்க. அண்ணன் தம்பியா, சரி அண்ணன் தங்கச்சியா அப்படின்ற மாதிரி எனக்கு தெரியல. என் தம்பி ஏன் சொன்னா பார்வதி வாய்ஸ் அப்பப்போ கொஞ்சம் மேல் வாய்ஸ் மாதிரி இருக்கு. ஸோ அதனால வந்து அண்ணன் தம்பியா இல்ல அண்ணன் தங்கச்சியான்னு தெரியல. அண்ட் எடுத்தோடனே நான் வந்து இதை சொல்ல மறந்துட்டேன் ஆக்சுவலி. என்னன்னா பார்வதி வந்து திவாகர் கிட்ட சாப்பிட்டு இருக்கும் போது கெம்மி வந்து வேணுமா அப்படின்னு ஏதோ கேட்டிருக்காங்க. பாரேன் எப்படி கேக்குது பாரேன். நேத்து வந்துட்டு எனக்கு வந்துட்டு அடிப்பாலாம், இங்க கை அடிபட்டுச்சா, இப்ப வந்து கேட்பாலாம் கேள்வி வேறன்னு சொல்லி கிட்டத்தட்ட கிராமத்துல இருக்கிற ஒரு ஊர் கிழவி வந்து எப்படி பேசுமோ அதே மாதிரி பார்வதி வந்து அங்க பேசிட்டு இருக்காங்க. அதை பார்க்கும் போது டிவி எடுத்து அடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி அவ்வளவு கடுப்பா வருது. ஸோ அதனால வந்துட்டு இந்த பார்வதி இன்னும் அதை வந்து ஒரு கேரக்டராவே மாத்திக்கிறாங்களா என்னன்னு தெரியல. பட் சுத்தமா நல்லாவே இல்லை. நான் என்ன சொல்றேன், ஒரு டாஸ்க் வந்துச்சு, டாஸ்க் முடிஞ்சிச்சு, அந்த வீட்டோட அம்சம் நமக்கே தெரியும். சண்டை நடந்தாலும் நல்லது பேசினாலும் கிட்டத்தட்ட அதே பர்சன்ஸ் தான் ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும், வேற வழி இல்லை. ஸோ அதுதான் அந்த வீடோட சிறப்பு அம்சமே. இப்ப வெளிய உலகத்துல நீங்க சண்டை போட்டீங்கன்னா நீங்க பிளாக் பண்ணிட்டு போயிடலாம், இல்ல பேசாம போயிடலாம். ஆனா அந்த வீட்டுல வந்து நீங்க கண்டிப்பா வந்துட்டு திருப்பி ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். அப்படிப்பட்ட பட்சத்துல கெம்மி வந்துட்டு பரவாயில்ல வேணுமா சாப்பிட வேணுமான்றது ஒரு நல்ல விஷயமா தான் கேட்டிருக்காங்க. அது கூட பார்வதி வந்து இப்படி பண்றது வந்துட்டு சுத்தமா நல்லா இல்ல. திவாகருக்கு இப்ப நல்ல ஒரு பேரு வந்துட்டு இருக்கு ஷோல. ஆனா பார்வதி கூட சேர்றதுனால அந்த சேர்க்கையினால பாத்தீங்கன்னா அவருக்கு கொஞ்சம் நஷ்ட ஈடு கொஞ்சம் இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் நான் பாக்குறேன். எஸ். அதை தொடர்ந்து துஷார் கேப்டன்சி ஆனோடனே இன்னமா போய் அட்வைஸ் பண்றாங்களாம், டே துஷாரு நீ உஷாரா இரு அப்படின்ற மாதிரி எல்லாம். அதெல்லாம் பார்க்கும்போது என்னடா இது கிராமத்து கிழவி திருப்பி வந்துட்டா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. கொஞ்சம் நேரம் கொஞ்சம் வாயை பொத்திட்டு இருக்கிறீங்களா? அதேதான். அதேதான் வந்துச்சு. எஸ். இதை தொடர்ந்து பாத்தீங்கன்னா அடுத்து வேற என்ன ஸ்பெஷலா இருந்துச்சு, யாரு இந்த வீட்டை தகுதியே இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்ல சொன்னாங்க. சோ எல்லாருமே வந்து சொன்னாங்க அந்த அந்த தான் ஜெயிலு, அங்க வந்து 20 பேரும் இருக்க முடியாதுல்ல. சோ அதனாலதான் வந்து 2 பேர் இருக்கணும் அப்படின்னு சொல்லி
பிக் பாஸ் சொல்லியிருக்காங்க. கொஞ்சம் செட்டு பெருசா போட்டுன்னா 20 பேரும் உள்ள போயிருக்கலாம் எனக்கு தெரிஞ்சு. அதுதான் நாம சொல்ல வந்தேன். நீ வந்து அக்டோபர் சொல்றியே, ஃபர்ஸ்ட் நீ ஒழுங்கா இருக்கியா, நீ எதுக்கு இந்த வீட்டுல இருக்கணும் அப்படின்னு கேட்க வந்த, நீ வேற மாதிரி சொல்லி வேற லெவல் காட்டிட்ட. சோ ஹேட்ஸ் ஆஃப் ஃபார் யூ. இல்ல என்னன்னா, அது இப்போ அந்த ஜெயில் நாமினேஷன் வந்தோடனே ஃபர்ஸ்ட் நான் என்ன நினைச்சேன்னா, சரி எல்லாருமே வந்து புரிஞ்சு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி நினைச்சேன். அண்ட் அவங்க சொன்ன ரீசனுமே கரெக்டா இருந்துச்சு. வியானா கொஞ்சம் அண்டர் பெர்ஃபார்மிங் அண்ட் வந்து வினோத் குமார் அப்படி சொல்லியிருந்தாங்க. பட் வினோத் வந்து எனக்கு தெரிஞ்சு ஏதோ பண்ணிட்டு இருந்தாரு அப்பப்போ. நம்ம கூட கலாச்சோம், ஸ்விம்மிங் பூல்ல குச்சாரு, அதுக்கப்புறம் ஏதோ ஒண்ணு பண்ணாரு, வீட்டுக்கு போய் கமெண்ட் வச்சாரு எல்லாம். ஆனா அப்சரா வந்து ஒண்ணுமே பேசாம இருந்தாங்க. அப்சரா தான் எனக்கு தெரிஞ்சு ஜெயிலுக்கே போயிருக்கணும். அப்சரா வந்து டாஸ்க்ல கான்ட்ரிபியூட் பண்ணாங்களே தவிர அவங்களுக்குன்னு இப்போ யாரு கூட இன்டராக்ட் பண்ண மாதிரி எனக்கு பெருசா தெரியல. சோ அங்க வந்து அப்சராவை ஏன் சொல்லல அப்படின்றத எனக்கு ஒரு பெரிய கேள்வியா இருந்துச்சு. நான் நினைச்சேன் சரி வியானாவும் அப்சராவும் போவாங்கன்ற மாதிரி. வினோத்குமார் ஏதோ ஒண்ணு கொஞ்சம் பண்ணிருக்காரு, அவர் கொஞ்சம் இருந்திருக்கலாம் அப்படின்னு மாதிரி தோணுச்சு. பட் எல்லாருமே வந்து வினோத்குமார் அப்படின்ற ஓட் போனோடனே ஓட்டிங் பேசிஸ்ல இருங்க ஓட்டிங் பேசிஸ்ல வினோத்குமாரும் வியானா வந்துட்டாங்க. இதுக்கு நடுவுல வந்து ஃபர்ஸ்ட் இந்த தாய்க்கிழவி வந்து திடீர்னு என்ன பண்ணாங்க, பார்வதி வந்துட்டு ஃபர்ஸ்ட் வேற சொன்னது வேற பேர் தான். அதுக்கப்புறம் திருப்பி பிக் பாஸ் எனக்கு நான் ஏதோ மறந்துட்டேன், நான் வந்து தெரியாம சொல்லிட்டேன், இப்போ திருப்பி சொல்லலாமா அப்படின்ற போது பிக் பாஸும் தூண்டி விட்டுறாரு. அவரும் நக்கல் பிடிச்சாதனால அவரும் நல்லா தூண்டி விட்டு நீங்க சொல்லலாம், உண்மைக்கு என்னைக்குமே காலம் இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி திருப்பி வந்துட்டு கெம்மி தான் எனக்கு வந்து பிடிக்கல, கெம்மி தான் ஜெயிலுக்கு போகணும். அவங்க வந்து என்ன பண்ணாங்கன்னா வீக்கெண்ட் நாமினேஷன் நினைச்சுக்கிட்டு பண்றாங்கன்னு நினைக்கிறேன். ஜெயில் நாமினேஷன் தான் கேட்டாங்க. கெம்மி வந்து ரொம்ப ஆபத்தான ஒரு கண்டஸ்டண்டா தெரிறாங்க, கெம்மி போகணும்னு சொல்லு. கெம்மிக்கு இது வந்து 10 பைசாக்கு வந்து பிரோஜனம் இல்லை அப்படின்னு சொல்லி ஒண்ணுமே கண்டுக்காம ஜாலியா உட்காந்துருந்தாங்க. ஸோ பார்வதி வந்து அங்கேயும் ஒரு அவதாரம் எடுத்து ஏதோ பண்ணணும் அப்படின்றத பண்ணிட்டு இருக்காங்க. சொல்லுங்க சஞ்சய், இதெல்லாம் பாக்குறப்ப எப்படி இருக்கு? பர்சனல் வெஞ்சன்ஸ் அதுதான் சொல்லணும். சோ அதுதான் இவங்க எல்லாருமே சொல்லலாம். முக்கியமா எல்லாரையும் தாண்டி பார்வதி வந்து இந்த வீட்டுல வந்து இருக்கிறதுக்கு தகுதியே இல்லை அப்படின்னு சொல்லி முடிச்சிடலாம். ஏன்னா ஒரு வீட்டோட, அதாவது நீ சொல்றதுதான் ஃபர்ஸ்ட் சீசன் செகண்ட் சீசன் கூட ஏதோ ஒத்துக்கலாம். 8 சீசன் முடிஞ்சுச்சு, ஓரளவுக்கு ஐடியா இருக்கும் இந்த வீடு எப்படி இருக்கும். எவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸான ஒரு ஆங்கர் ராவா. கலாட்டால கிட்டத்தட்ட எவ்வளவு செலிபிரிட்டிஸ், லீடிங் செலிபிரிட்டிஸ் இன்டர்வியூ பண்ண ஒரு ஆங்கர், மீடியா பத்தி எல்லாமே தெரிஞ்ச ஒரு ஆங்கர். அப்பதான் பாத்துக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த பொண்ணை வேலை வாங்கிருக்காங்க. அவங்க எல்லாம் பாவம். டைரக்டர் ஏதாவது ஷூட் போயிட்டு இருக்கிறப்ப ஏதாவது சொல்லிட்டாங்கன்னா, நீங்க எப்படி சொல்லிட்டீங்க, நான் இனிமே அந்த ஷூட்டுக்கு வர மாட்டேன். இன்னுமே வந்து குழந்தை புள்ள மாதிரி பேசிட்டு இருக்காங்க. சோ கண்டிப்பா இதெல்லாம் மாறணும், மெச்சூர்டா பேச சொல்லுங்க. அதை தாண்டி ஏதோ பண்றேன்னு சொல்லிட்டு பண்ணிட்டு இருக்காங்க. சோ அந்த வீடோட பேசிக்ஸ் திங்ஸே தெரிய மாட்டேங்குது. ஸோ கிளீனிங்கா இருக்கட்டும், எது செஞ்சாலுமே நான் டாமினேட் பண்ணுவேன், நான் சொல்றதா நீங்க கேட்கணுங்கிற ஒரு புத்தி இருக்கு பாத்தீங்களா. அது வந்து கண்டிப்பா லாஸ்ட் வரைக்கும் ஒரு பர்சன் வந்து தூக்கிட்டே போவாது, ஒரு நாள் கண்டிப்பா இறக்கும். அந்த நாள் வந்து நாளைக்கான நாளை நான் வந்து எதிர்பார்க்கிறேன். நாளைக்கு நான் நினைக்கும் எங்க தலைவன் சேது நான் வருவாரு வந்து கேட்பாருன்னு சொல்லிட்டு நாங்க ரொம்ப ஆவலா எதிர்பார்த்துட்டு இருக்கேன். ஒரே நிமிஷம். ஓகே, அவங்க என்ன நினைச்சிட்டு இருக்காங்க அப்படின்னா, நான் வந்து இந்த வீட்டு விட்டு வெளில போகும்போது லேடி சூப்பர் ஸ்டார் பாரு அப்படின்ற மாதிரி பட்டத்தை வாங்கிட்டு போகணும்னு நினைச்சிட்டு இருக்காங்க போல. அண்ட் எஸ் பாரு பத்தி இன்னொரு விஷயம் நான் கேள்விப்பட்டேன். என்ன அப்படின்னா, நம்மளோட வியூவர் ஒருத்தர் தான் வந்து சொல்லியிருந்தாரு என்கிட்ட காலையில. என்னன்னா, சர்வைவர் அப்படின்ற ஒரு ஷோ ஜீ தமிழ்ல வந்து பாரு வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்களாம். சர்வைவர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம 2022 ஏதோ ஸ்டார்ட் ஆச்சு போல அது ஷோ. ஸோ அதுலயும் பாத்தீங்கன்னா வந்து அவங்க விமன் கார்டு வந்து யூஸ் பண்ணாங்க. அதாவது வந்து கேமராமேன்லாம் என்ன தப்பா பாக்குறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு விமன் கார்டு யூஸ் பண்ணி ஒரு ஃபேக் ஃபெமினிசம்ல வந்து அவங்க அந்த கேம்ல விட்டே வந்துட்டு எவிக் பண்ணிட்டு போயிட்டாங்களாம். அது அர்ஜுன் அர்ஜுனே வந்து கடுப்பாயிட்டாராம். ஸோ அதனால வந்துட்டு எவிக் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அதனால அதாவது ஃபேக் ஃபெமினிசம்ன்ற ஒண்ணு இருக்கு. ஃபெமினிஸ்ட்னு நம்ம நிறைய பேர் பாக்குறோம். பட் ஃபேக் ஃபெமினிசம், அதாவது விமன் கார்டை வந்து அடிக்கடி யூஸ் பண்ற சில கேரக்டர்ஸ் இருக்கு நம்ம சொசைட்டில. ஸோ அப்படிதான் வந்து பாரு தெரியுது. ஸோ பாரு தான் வந்து இங்க ரொம்ப டேஞ்சரான ஒரு கண்டஸ்டன்ட். ஸோ எல்லா பசங்களும் பாரு கிட்ட கொஞ்சம் பார்த்து இருக்கணும் அப்படின்றதான். ஏன்னா எந்த டைம் வேணாலும் இவங்க வந்து இப்படி தாவிடலாம். இப்போ அதுதான் நான் சொல்றேன். திவாகர் வந்துட்டு இப்ப நல்லா பண்ணிட்டு இருக்காரு. திடீர்னு ஒரு டைம்ல வந்துட்டு திவாகர் வந்துட்டு திவாகர் தான் இப்படி பண்ணாரு அப்படின்னு அவர் மேல பிளேம் கேம் ஆடிடுவாங்களோ அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. ஸோ பொறுத்து இருந்து பார்ப்போம். எஸ். ஸோ அதை தொடர்ந்து டிப்ஸை எடுத்துட்டு இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ணல இந்த மாதிரி ஒரு திடீர்னு கேமரா இந்த பக்கம் திரும்புது, வெளில இருந்து ஜெயிலின்னு ஜூம் பண்றாங்க, உள்ள யாரோ கத்திட்டு இருக்காங்க இல்ல திடீர்னு
நான் ஏதோ லைவ் ஓடுதான்னு நினைச்சிட்டேன். ஏன்னா இப்போ எபிசோட்னா நமக்கு தெரியும், டக்கு டக்கு டக்குன்னு போயினே இருக்கும். திடீர்னு பார்த்தா சைலண்ட். திடீர்னு கமருதீன் இப்படி பாக்குறான். திடீர்னு என்னடா வீட்டுக்குள்ள சண்டை போல அப்படின்னு சொல்லி பார்த்தா மொத்த வீடு. ஆக்சுவலி நான் இது மாதிரி ஒரு பிரேம நான் பிக் பாஸ்ல பார்த்ததே இல்லை. அதாவது ஒருத்தவங்க பேசும்போது எல்லாருமே எழுந்து நின்று அந்த இடத்துல அப்படி நின்று ஃப்ரீஸ் ஆன மாதிரி நின்று, சத்தியமா இந்த பிரேம நான் இத்தனை சீசன்ல நான் பார்த்தது இல்லை. சீசன் 3ல வனிதா வரும்போது கூட பாத்தீங்கன்னா, வனிதா கட்டும்போது கூட வெளியில ஏதாவது பண்ணிட்டு தான் இருப்பாங்க மாறி மாறி. ஆனா இந்த சீசன்ல வந்து புரட்சியே பண்ணிட்டாங்க நந்தினி. ஸோ நந்தினி வந்து அவங்களுக்கு வந்து நேத்துல இருந்தே ஒரு இஷ்யூ இருந்துச்சு. அதாவது வந்து அந்த விக்கல் சிக்ரம் டீம், அது அப்புறம் எஃப்ஜே கலாய்ச்சும் போது அங்க நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். அதை தொடர்ந்து பாத்தீங்கன்னா வீட்டுல வந்துட்டு அவங்க வந்து அன்பு அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் பாக்குறாங்க. பட் வீட்டுல வந்து கண்டென்ட்னு சொல்லிட்டு நிறைய பேர் பாக்குறாங்கன்னு சொல்லிட்டு இவங்களுக்கு வந்து அந்த ஃபார்மேட்டே செட் ஆகல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். அண்ட் மோர் ஓவர் ஷி இஸ் வெரி வெரி மென்டலி அன்ஸ்டேபிள். ஏன்னா அவங்க கத்துன விஷயங்கள், அவங்க பேசின விஷயங்கள்லாம் பார்த்தாலே நமக்கு தெரியுது. அதாவது ஒரு டிப்ரெஷன்ல, ஹெவி டோசேஜ் டிப்ரெஷன்ல இருக்கவங்க தான் வந்து இப்படி ரியாக்ட் பண்ண முடியும். ஓகேவா? ஏன்னா இது வந்து ஒரு நேஷனல் டெலிவிஷன், எல்லாரும் பாக்குற ஷோன்னு தெரிஞ்சுதான் உள்ள வராங்க. பட் ஆனா அதை தாண்டி அவங்க கத்துறாங்க. அதுக்கப்புறம் கெட்ட வார்த்தையில கத்துறாங்க. எல்லாருமே வந்து ஒரு கத்துறாங்கன்னா ஏன் யாருமே உங்ககிட்ட ஆர்குமெண்ட்டுக்கு போலன்னா அது கிளியராவே தெரிஞ்சிச்சு ஷி இஸ் நாட் நார்மல் அப்படின்ற மாதிரி தான். இப்ப நார்மல் பர்சன் ஆர்கியூ பண்ணும்போது நமக்கே தெரியும், எல்லாருமே போய் ஆர்கியூ பண்ணி சண்டை போடுவாங்க. பட் அவங்க கத்துன விதம் வந்து அந்த ஹார்ஷா கத்துறது, அழுவுறது, பேசிட்டு இருக்கும் போதே அழுவுறது அப்படின்றப்போ பயங்கரமான ஒரு டிப்ரெஷன்ல இருக்காங்க. ஸோ நந்தினி வந்துட்டு எனக்கு என்ன புரியலன்னா, இப்போ ஒரு கண்டஸ்டன்ட் நீங்க ஆடிஷன் பண்ணி ஒரு சைக்காலஜிஸ்ட் எல்லாம் போய் தான் வராங்க. அது தாண்டி அதுக்கப்புறம் எதுக்காக இந்த மாதிரி எடுக்கிறீங்க அப்படின்ற மாதிரி தான் வந்துட்டு எனக்கு ஃபீல் ஆச்சு. ஸோ ஹோப் ஷி ரெக்கவர்ஸ். என்ன என்ன பிரச்சனை இருக்கோ ஸோ அது வந்து அவங்க வெளியில வந்து பட் ஒரு நல்ல கண்டஸ்டன்ட் எனக்கு தெரிஞ்சிச்சு ஆக்சுவலி அவங்க பண்ணது பார்த்தா. பட் ஆனா இந்த பிரச்சனை இருந்தா கண்டிப்பா ஷீ கான்ட் சர்வைவ் இந்த ஹவுஸ். அந்த அந்த ஹவுஸ் வந்து நம்மள ஒரு விஷயம் பண்ணோம். அவங்க ஆல்ரெடி அந்த டிராமால இருக்கிறப்போ இன்னும் கஷ்டம். இல்ல அது ஓகே, நீ டிராமா கிரீமா சொல்ற. பட் ஆனா இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிக்காக எத்தனை பேர் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு தெரியல. சோ இவங்க வந்து ஒரு நாமினேஷன் ஆகி வெளில போறதுங்கிறது வேற. பட் ஆனா வீட்டுல இருக்கும் போதே நான் வெளில போற ஃபிட் பண்ணிட்டு போறேங்கிறது இல்ல இல்ல சரியான்னு கேட்டா அதுல நல்ல டிசிஷன். நான் என்ன சொல்றேன்னா, இந்த மாதிரி பர்சன் இருக்கும்போது மத்த கண்டஸ்டன்ஸ்க்கு மென்டலி டிஸ்டர்ப் ஆகும். புரியுதா? மத்த கண்டஸ்டன்ஸ்னால நிம்மதி தூங்க கூட முடியாது. திடீர்னு தூக்கத்துல இப்ப பார்த்தா அந்த சண்டே நைட் தான் நடந்துச்சு. லைட்ஸ் ஆஃப் அப்புறம் தான் நடந்துச்சு சண்டை அது. கரெக்ட். ஓகேவா? எனக்கு தெரிஞ்சு பிக் பாஸே தூங்க போயிருப்பாருடா. அவரு கூட்டு எழுப்பி ஆமா வந்து ஆமா, நான் அதான் நினைச்சேன். அப்படிதான் நினைச்சேன். ஆனா என்ன, ஒரு ஆடிஷன் நீ சொல்ற மாதிரி ஒரு ஆடிஷன்ஸ் இதெல்லாம் வைக்கிறாங்க. சோ எந்த பேசிஸ்ல எடுக்கிறாங்கன்னு எனக்கு ஒன்றும் புரியல. அதுதான் அதுதான் பார்த்துதான் இல்ல எடுக்கணும். ஏன்னா நமக்கு தெரியுது என்னன்னா, அந்த வீடு வந்து நம்மள ஒரு ஒரு ஜோனுக்குள்ள கொண்டு போயிடும். ஓகேவா? நம்ம வந்து ஒரு சைக்காலஜிக்கலா டவுன் ஆகும், எல்லாமே இருக்கும். பட் ஆனா அதையும் தாண்டி நம்ம அங்க சர்வை பண்றதுதான் மெயினான விஷயம். ஸோ மென்டலி இங்க ஸ்ட்ராங்கா இருக்கணும். இவங்களுக்கு ஆல்ரெடி ஒரு மென்டல் பிரச்சனை இருக்கு. லைக் மென்டலி ஷி இஸ் நாட் வெல் அப்படின்ற மாதிரி ஒரு பிரச்சனை இருக்கு போல. அது வந்து இன்னைக்கு வந்து எக்ஸ்போஸ் ஆயிடுச்சு. இன்னைக்கு இல்ல, நேத்தே எனக்கு நான் கண்டுபிடிச்சிட்டேன். ஏன்னா யாரும் அந்த லெவலுக்கு ஹார்ஷா கத்துறாங்கன்னா இப்போ இப்போ ஆனா என்னன்னா ஆனா இது ஒரு பெரிய சோசியல் மீடியா இத்தனை பேர் வந்து இந்த இதுல பார்க்கும்பொழுது நீ வந்து கண்ணாப்பியான்னு கத்துறது வந்து சரியில்லை. ஸோ கண்டிப்பா ஏதோ கண்டிப்பா உள்ள அவங்க இருக்கிற மைண்ட்ல ஆல்ரெடி கனியாக்கா புடிச்ச ஒரு பக்கம் கத்துது, கெம்மிய வந்து புடிச்சு கத்துது, ட்ரெஸ் போட்டது எம்பிஏ நைட்டி புடிச்சு போட்டதுதான் கத்துனாங்க, ட்ரெஸ் பத்தி கனியக்காக புடிச்சு கத்துனாங்க. அப்புறமா ஐயோ என்னால இதுதான் தாங்கிக்கவே முடியலடா டேய். கலையரசனை புடிச்சு நீதான்டா சக்தி, நீதான்டா டைட்டில் வின்னர்ரா, உன்னை நீ நம்புடா, அனிதா வெளியே வா. ஐயோ நந்தினியே நீங்க பின்னாடியே போங்க, உங்க பின்னாடியே கல்யாணத்துக்கு வருவாரு, வெயிட் பண்ணுங்க. கலையரசன் வந்து இப்படி உறைஞ்சே போயிட்டான். எது நான் டைட்டில் வின்னரா அப்படின்ற மாதிரி. மச்சி எனக்கு எல்லாம் ஓகேடா, கத்துனாங்க கித்துனாங்கன்னு வெளில சோஃபால உட்காந்து அழுகும் போது துஷாரும் சேர்த்து அழுகுனா பாரு. துஷார் கேப்டன் என்ன பண்றீங்க? துஷார் பாவம்டா. துஷார் என்னடா அவன் சின்ன பையன்டா. அவனை எல்லாம் பார்த்தா ஒரு இது ஆயிடும். ஒரு சாஃப்ட் கார்னர் இருந்திருக்கும். அவனுக்கு ஒரு அக்கா அப்படின்ற மாதிரி சாஃப்ட் கார்னர் இருந்திருக்கும். ஆனா அது ஒண்ணு. அவன் அழுத்தது வந்து சிரிப்பா தான் இருந்துச்சு பாக்குறதுக்கு. அங்க வந்து விஜய் பாரு அங்குமே வந்து நீ என்கிட்ட வராத, தள்ளி போன்னு ஏதோ சொல்லி எனக்கு ஒண்ணு என்னயா நீங்க அப்படிங்கிற மாதிரிதான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் விஜய் பாரு வந்து அக்கறை எடுத்துக்கிறாங்க. கிட்ட வந்துட்டு ஏய் மச்சி யூ நீட் ஹெல்ப்டா, நீ கவுன்சிலிங் எல்லாம் போறியா இல்லையா, நான் வேணா நான் போயிட்டு இருந்த கவுன்சிலிங் நம்பர் அனுப்புறேன்ற மாதிரி. எல்லாரும் ஒரே நீங்க கேஸ் தான். எல்லாம் ஒரே குட்டையில சேர்ந்ததுதான். இது என்னமோ அவங்களும் சொல்றது. ஐயோ ஐயோ. அதனால அப்படி ஒரு வழியா வந்து பாத்தீங்கன்னா நந்தினி வந்து கடைசியில வந்து நான் போறதுதான் நல்லது அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னாங்க. வியூவர்ஸ் நாங்களும் சொல்றோம், நீங்க போறதுதான் ஷோவுக்கும் நல்லது, கண்டஸ்டன்ஸ்க்கும் நல்லது. ஏன்னா
ஒரு என்ன சொல்றது, அந்த வீடு நான் சொன்ன மாதிரி ஒரு விஷயம் பண்ணும். பட் அதை தாண்டி நம்ம எப்படி சர்வே பண்றது முக்கியம். பட் அதை தாண்டி வந்து கண்டஸ்டன்ஸோட மென்டல் ஹெல்த்தும் ரொம்ப முக்கியம். ஏன்னா அவங்களுமே வீடு பிரிஞ்சிருக்காங்க. இது மாதிரிலாம் பாக்குறப்போ அவங்களுக்கு கஷ்டமா இருக்கும், தூங்க முடியாது சரியான மாதிரி. ஸோ அவங்க வந்து பிக் பாஸ் கிட்ட போய் சொன்னாங்க நான் போகணும்னு. கரெக்ட் தான். பட் நான் என்ன கேக்குறேன், நீ மீடியா ஃபீல்ட் சர்வே இருக்க, ரெண்டாவது இந்த வீடு உள்ள என்ன நடக்க போதும் உனக்கு ஆல்ரெடி ஒரு ஐடியா தெரியும். ஸோ இந்த மாதிரி விமர்சனம்லாம் வர்றதுதான். நம்ம மூஞ்சி முன்னாடியே கலாய்ப்பாங்க சில பேரு, பின்னாடியே கலாய்ப்பாங்க. ஸோ அதை வந்து ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்காம சிம்பிளா விட்டுருக்கலாமே அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. ஸோ ஓகே, இருந்தாலுமே அவங்களோட பர்சனலை நம்ம தலையிடக்கூடாது. இல்ல பட் அதான் இருந்தாலும் அக்கறை எனக்கு நீக்கிற தோணுச்சு. பச்சைன்ற மாதிரி சொல்லுவாங்கல்ல தமிழ்ல. அதாவது இங்க இருந்து பார்க்கும்போது அங்க நல்லா தெரியும், அங்க இருந்து பார்க்கும்போது இங்க நல்லா தெரியும். அதனால வெளில இருந்து பார்க்கும்போது சரி நம்மளும் போகலாம், பிக் பாஸ்ல நம்ம தனியா இருந்திருக்கோம், நம்ம சர்வே ஆயிடலான்னு. பட் இங்க வந்த உடனே ஏதோ டிஃப்ரெண்ட் களமா இருந்திருக்குன்னு சொல்ல அவங்களும் வந்து டிசைட் பண்ணிருக்காங்க போல. அண்ட் பிக் பாஸ் கிட்ட சொன்னாங்க. அதுக்கப்புறமா வந்து பிக் பாஸும் ஏன் அப்படின்ற ஒரு விஷயம் கேட்டாரு. ஏன்னா பிக் கேட்டாங்க. பாஸ் வந்து ஆமா ஈஸியா அனுப்ப மாட்டாங்க, ஏன்னா கஷ்டப்பட்டு எடுத்துருக்காங்கல்ல. சோ ஏன் நீங்க இதான் முடிவா அப்படின்னு கேக்குறப்போ, பிக் பாஸ் நான் போறதா முடியும் அப்படின்றப்போ, சரிம்மா நீங்க வந்து லெஃப்ட் டோர்ல வெளில வந்துருங்க, மெயின் டோர் கூட சொல்லல, லெஃப்ட் டோர் வழியா வெளில வந்துருங்கன்னு சொல்லி கூட்டு போயிட்டாங்க. ஸோ அதனால மோஸ்ட் ப்ராபப்ளி நாளைக்கு எவிக்ஷன் இருக்குமா அப்படின்றதே டவுட் தான். ஸோ எவிக்ஷன் இருக்காது அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா ஒரு கண்டஸ்டன்ட் ஆல்ரெடி போயிட்டாங்க. ஸோ எடுத்த உடனே வந்துட்டு இந்த மாதிரி ஒன் டேலயே எவிக்ட் ஆன கண்டஸ்டன்ஸ் பாத்தீங்கன்னா வந்து ஸ்ரீ தான். ஸோ பிக் பாஸ் ஃபர்ஸ்ட் சீசன்ல ஸ்ரீ, நம்ம ஆக்டர் ஸ்ரீ வந்து அப்படி போனாரு. ஸோ இவங்களும் வந்து அதை தொடர்ந்து அந்த ஓப்பனிங் இந்த வீக்லயே வந்து போயிருக்காங்க அப்படின்னு தான் சொல்ல முடியும். எஸ். ஸோ இன்னும் இதுதான். ஒரே திங் சொல்லிட்டு முடிச்சிடுறேன். இந்த கேப்டன்சி டாஸ்க் நடந்ததுக்கு அப்புறம் வந்து நம்ம தலைவனை வந்து ஒயிட் ஷர்ட் போட்டு ஃபுல்லா டிராவல் பண்ணணும்னாங்க. அண்ட் ஆதிரையை வந்து மாஸ்க் போட்டு டிராவல் பண்ணணும்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ இவங்களுக்கு என்ன ஆகி போச்சுன்னு தெரியல. துஷாரை பிடிச்சி, நீங்க இது வந்து ஃபேரா தெரியல, மீன்ஸ் நீங்க வந்து வாய முட்டைன்னு பொத்தணும், ஆனா எல்லாரும் என்ன நினைச்சிட்டாங்க நீங்க மூக்கூட சேர்த்து போத்துறீங்கன்னு சொல்லிட்டு போட்டுக்கிட்ட மாஸ்க் வந்து டபக்குன்னு வந்து கழட்டி தூக்கி அடிச்சாங்க. அத சபரி வந்து சொல்றாரு, வெயிட் பண்ணுமா, அவங்க சொல்றது நீங்க ரூல்ஸை ஃபாலோ பண்ணுங்கம்மா, இல்ல எனக்கு ஃபேரா தெரியலன்னு சொல்லிட்டு தூக்கி கிடையாது. இதுக்கான டாஸ்க் வந்து கண்டிப்பா அவங்க வந்து கொடுக்கப்படுங்கிற மாதிரி நான் நினைச்சிட்டு இருக்கேன். நீ என்ன நினைக்கிற அதை பத்தி? நீ சொன்ன விஷயம் சூப்பரான விஷயம். நான் ஆக்சுவலி இந்த இந்த சண்டேல இந்த ரணங்களத்துல இதை விட்டுட்டேன். சூப்பர் அது. பட் ஆனா நான் என்ன சொல்றேன்னா, ஆதிரி வந்து கேம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா நம்ம பேசிட்டு இருந்தோம்ல இந்த ஸ்டார்டிங் லக்ஸரி பவர்லாம் ஏன் அப்போஸ் பண்ணலன்னு சொல்லிட்டு, ஆதிரி வந்து பிக் பாஸே அப்போஸ் பண்றாங்க. புரியுதா? ஸோ இந்த கேம் வந்து சீசன் 7ல பூர்ணிமா அப்படின்ற கண்டஸ்டன்ட் வந்து இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் ஃபாலோ பண்ணாங்க. அதாவது பிக் பாஸ் கிட்டே சண்டை போடுறது, என்ன பிக் பாஸ் எல்லாம் ஃபேர் அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி வந்து ஆதிரை கைப்பிடிச்சிருக்கான் அப்படின்றத நான் நம்புறேன். அண்ட் அவங்க சொன்ன பாயிண்ட் என்ன, துஷார் எனக்கு கேப்டன்சி ஆனதுல பிரச்சனை கிடையாது. ஆனா கரெக்ட் வந்து கரெக்ட். எனக்கு வந்து அந்த அது வந்து ஃபேரா தெரியல. தட் இஸ் அவனும் தானே ஃபுல் டைம் போட்டுக்கணும் தானே சொன்னீங்க. அப்ப நாங்க மட்டும் ஃபுல் டைம் ஏன் போட்டுக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் கேட்டாங்க. சோ அதனால அந்த அப்படியே கெத்தா மாஸ்க கழட்டி போட்டாங்க. சோ அதுக்கு வந்து பின் விளைவுகள் ஒன்னு வீக்கெண்ட் எபிசோட்ல வரும், இல்லைன்னா வந்துட்டு பிக் பாஸே ஏதாச்சும் ஸ்பெஷல் தண்டனை தராரா அப்படின்றது பார்க்கலாம். பட் ஆதிரி ஒரு நல்ல கேமரா இன்னைக்கு வந்து அவங்க ஆடினாங்க அப்படின்னு சொல்ல முடியும். ஓகே. எஸ். ஸோ அதுதான் வந்து இந்த எபிசோட். ஸோ ஒரு வழியா வந்து கிட்டத்தட்ட ஃப்ரைடே எபிசோடு வந்து முடிஞ்சிச்சு. அண்ட் நாளைக்கு வந்து மக்கள் செல்வன் வா 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 பவானி மக்கள் செல்வன் வராரு. ஸோ நாளைக்கு என்ன இருக்க போகுது. அண்ட் கண்டிப்பா நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணேன்னா, ஒரு ஃபர்ஸ்ட் வாரத்துல கொஞ்சம் ரொம்ப ரோஸ் பண்ணிட்டு அவங்களுக்கும் ஒரு பயம் ஆயிடும். ஸோ அதனால வந்துட்டு கொஞ்சம் அவர் கேம் என்னன்னு புரிய வச்சா போதும். எனக்கு அதுதான் சேதனா கிட்ட இருந்து இந்த கேம் எப்படி போகுது, இது என்ன, இது யார் விளையாடுறான்றத புரிய வச்சா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஸோ எஸ். ஸோ சாட்டர்டே சண்டே 2 நாள் இருக்கு. ஸோ பயங்கர என்டர்டைனிங்கா அதாச்சும் இருக்கும் அப்படின்றத நம்ம நம்புறோம். ஸோ ஆனா ஒண்ணே ஒண்ணு என்னன்னா, ஒரு வாரம் முடிஞ்சுமே இப்ப லாஸ்ட் சீசன் எல்லாம் பாத்தீங்கன்னா 1 வீக்லயே தெரிஞ்சு போச்சு இவன் வந்து இப்படிப்பட்ட பர்சன், இவன் கிட்ட கேம் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு. பட் இங்க சீசன்ல 1 வீக் ஆகுமே யாருமே மைண்ட்ல ரெஜிஸ்டர் ஆகல. நீங்க என்னடா பண்ணிட்டு இருக்கீங்கிற மாதிரி தான் எனக்கு தோணிட்டு இருக்கு. ஸோ அதுதான் வெயிட் பண்ணி பார்ப்போம். இல்ல அதே அவங்களுக்கே அவங்க பேர் தெரியலடா. வினோத்குமார் வந்து சொல்ற துஷாரா துஷாரா இல்ல துஷார் துஷாந்த் அப்படின்ற அந்த லட்சணத்துலதான் வந்து பிக் பாஸ் சீசன் 9 போயிட்டு இருக்கு. ஸோ அதனால நம்ம வந்து ப்ரெடிக்ஷன் கேம் விளையாடிட்டு இருந்தோம். ஸோ கட்சியில பார்த்தா பிக் பாஸ் ட்விஸ்ட் இப்படி ஆயிடுச்சு. ஸோ நந்தினி வந்து வெளியில போயிட்டாங்க. ஸோ ஒரு கண்டஸ்டன் போனனால எவிக்ஷன் நடக்குமா நடக்காதா அப்படின்றது தெரியல. பட் எவிக்ஷன் நடந்தா நான் ப்ரெடிக்ட் பண்றது பிரவீன் காந்தி போவாரு. நீ? அப்கோர்ஸ் பிரவீன் காந்தி தான். பிரவீன் அவரோட காந்தி. கேம் லோ ஆயிடுச்சு. ஆமா சுத்தமா தெரியவே மாட்டாரு இப்போ வர வர. ஸோ அதனால வந்துட்டு நடுவில் கொஞ்சம் பலூன் அக்கா கிட்ட எல்லாம் போய் பேசிட்டு இருக்கும்போது கொஞ்சம் நல்லா வெளியில வந்தாரு. அதுக்கப்புறம் அப்படியே வந்துட்டு போயிட்டாரு.
நைட் ஒரு விஷுவல் பார்த்தேன் லைவ்ல. இது பலூனக்கா வந்து உட்கார்ந்து இப்படி நீட்டி படுத்துட்டு இருக்கும்போது திவாகர் வந்து நைஸா அப்படியே மடியில படுத்துட்டு அப்படியே வாழ்றான் என் தலைவன். ஓகே, ஸோ தட்ஸ் எண்ட் ஆஃப் த ஷோ. கடைசி பார்த்துட்டு நாங்கள் கிளம்புறோம். நாளைக்கு வீக்கெண்ட் எபிசோட். ஸோ ஒரு 1.5 hour எபிசோட் இருக்கும். ஸோ லைவும் உங்களுக்கு பெருசா இருக்கும். ஸோ நீங்க வந்து இந்த வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணலாம். ஸோ எஸ், ஸோ தேங்க்யூ மக்களே, தேங்க்யூ உங்களோட சப்போர்ட்டுக்கு ரொம்ப நன்றி. ஓகே, பாய், குட் நைட்.